விஜயுடன் டெல்லியைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் பேசியதாக தகவல். பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என தவேக தரப்பு மறுப்பு. தவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள வைப்பிரிவு பாதுகாப்பில் மாற்றம் இல்லை. ஜெட் பிரிவாக மாற்ற பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் உள்துறை அமைச்சகம் விளக்கம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். நீண்டகால தீர்வுக்கு அனைவரது ஆலோசனைகளையும் வரவேற்பதாக அறிக்கை. விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் வழக்கின் ஆவணங்கள் கரூரிலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைப்பு. அசிரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவில் எஸ்பிக்களான ஷியாமளா தேவி, விமலா சேர்ப்பு. விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய நாமக்கல் காவலர்கள் திட்டம் என தகவல். 2 வீலர்கள் மீது பரப்புரை வாகனம் மோதிய நிகழ்வு நாமக்கல் மாவட்டத்தில் நடந்ததால் முடிவு. சென்னையில் விஜயின் வீடு உள்ள தெருவில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் நிறுத்தம். குடியிருக்கும் மக்கள் தவிர்த்து வேறு நபர்கள் செல்ல அனுமதி மறுப்பு. கைது செய்யும் சூழல் வந்தால் விஜயை கைது செய்வோம். அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க காவலர்கள் திட்டம். உத்தராகண்டின் டேராடூன் சென்றுள்ள ஆதவ் அர்ஜுனா உண்மை வெல்லும் என பேட்டி. பீகாரில் 5 லட்சம் பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் தேதி தொடர்பாக பாட்னாவில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை. அக்டோபர் 28ஆம் தேதிக்கு பிறகு தேர்தலை நடத்த பாஜக கூட்டணி வலியுறுத்தல். நாளை திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை இடத்தை மாற்ற உத்தரவு. சாலைகளுக்கு பதில் தனிநபர் பட்டா இடத்தை தேர்வு செய்ய காவல்துறை அறிவுறுத்தல். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை முழு கொள்ளளவான 52 அடியை நெருங்கியது. கரையோரம் வசிக்கும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை தொடரும். சென்னையில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே வெளியிடப்பட்ட கனமழை முன்னெச்சரிக்கை வாபஸ். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்டில் இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என முன்னிலை. சென்னையில் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கம். கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்ந்து 1,65,000 என்ற புதிய உச்சத்தை தொட்ட வெள்ளி. உக்ரைனில் ரயில் ஒன்றின் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய ரஷ்யா. 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். விஜயுடன் டெல்லியைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் பேசியதாக தகவல். பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என தவேக தரப்பு மறுப்பு. தவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள வைப்பிரிவு பாதுகாப்பில் மாற்றம் இல்லை. ஜெட் பிரிவாக மாற்ற பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் உள்துறை அமைச்சகம் விளக்கம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். நீண்டகால தீர்வுக்கு அனைவரது ஆலோசனைகளையும் வரவேற்பதாக அறிக்கை. விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் வழக்கின் ஆவணங்கள் கரூரிலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைப்பு. அசிரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவில் எஸ்பிக்களான ஷியாமளா தேவி, விமலா சேர்ப்பு.
விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய நாமக்கல் காவலர்கள் திட்டம் என தகவல். 2 வீலர்கள் மீது பரப்புரை வாகனம் மோதிய நிகழ்வு நாமக்கல் மாவட்டத்தில் நடந்ததால் முடிவு. சென்னையில் விஜயின் வீடு உள்ள தெருவில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் நிறுத்தம். குடியிருக்கும் மக்கள் தவிர்த்து வேறு நபர்கள் செல்ல அனுமதி மறுப்பு. கைது செய்யும் சூழல் வந்தால் விஜயை கைது செய்வோம், அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க காவலர்கள் திட்டம். உத்தராகண்டின் டேராடூன் சென்றுள்ள ஆதவ் அர்ஜுனா உண்மை வெல்லும் என பேட்டி. பீகாரில் 5 லட்சம் பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் தேதி தொடர்பாக பாட்னாவில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை. அக்டோபர் 28ஆம் தேதிக்கு பிறகு தேர்தலை நடத்த பாஜக கூட்டணி வலியுறுத்தல். நாளை திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை இடத்தை மாற்ற உத்தரவு. சாலைகளுக்கு பதில் தனிநபர் பட்டா இடத்தை தேர்வு செய்ய காவல்துறை அறிவுறுத்தல். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை முழு கொள்ளளவான 52 அடியை நெருங்கியது. கரையோரம் வசிக்கும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை தொடரும். சென்னையில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே வெளியிடப்பட்ட கனமழை முன்னெச்சரிக்கை வாபஸ். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்டில் இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என முன்னிலை. சென்னையில் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கம். கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்ந்து 1,65,000 என்ற புதிய உச்சத்தை தொட்ட வெள்ளி. உக்ரைனில் ரயில் ஒன்றின் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய ரஷ்யா. 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். விஜயுடன் டெல்லியைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் பேசியதாக தகவல். பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என தவேக தரப்பு மறுப்பு. தவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள வைப்பிரிவு பாதுகாப்பில் மாற்றம் இல்லை. ஜெட் பிரிவாக மாற்ற பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் உள்துறை அமைச்சகம் விளக்கம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். நீண்டகால தீர்வுக்கு அனைவரது ஆலோசனைகளையும் வரவேற்பதாக அறிக்கை. விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் வழக்கின் ஆவணங்கள் கரூரிலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைப்பு. அசிரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவில் எஸ்பிக்களான ஷியாமளா தேவி, விமலா சேர்ப்பு. விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய நாமக்கல் காவலர்கள் திட்டம் என தகவல். 2 வீலர்கள் மீது பரப்புரை வாகனம் மோதிய நிகழ்வு நாமக்கல் மாவட்டத்தில் நடந்ததால் முடிவு. சென்னையில் விஜயின் வீடு உள்ள தெருவில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் நிறுத்தம். குடியிருக்கும் மக்கள் தவிர்த்து வேறு நபர்கள் செல்ல அனுமதி மறுப்பு. கைது செய்யும் சூழல் வந்தால் விஜயை கைது செய்வோம், அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க காவலர்கள் திட்டம். உத்தராகண்டின் டேராடூன் சென்றுள்ள ஆதவ் அர்ஜுனா உண்மை வெல்லும் என பேட்டி.
பீகாரில் 5 லட்சம் பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் தேதி தொடர்பாக பாட்னாவில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை. அக்டோபர் 28ஆம் தேதிக்கு பிறகு தேர்தலை நடத்த பாஜக கூட்டணி வலியுறுத்தல். நாளை திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை இடத்தை மாற்ற உத்தரவு. சாலைகளுக்கு பதில் தனிநபர் பட்டா இடத்தை தேர்வு செய்ய காவல்துறை அறிவுறுத்தல். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை முழு கொள்ளளவான 52 அடியை நெருங்கியது. கரையோரம் வசிக்கும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை தொடரும். சென்னையில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே வெளியிடப்பட்ட கனமழை முன்னெச்சரிக்கை வாபஸ். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்டில் இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என முன்னிலை. சென்னையில் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கம். கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்ந்து 1,65,000 என்ற புதிய உச்சத்தை தொட்ட வெள்ளி. உக்ரைனில் ரயில் ஒன்றின் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய ரஷ்யா. 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம்.